சுடர், ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. நான் ஒருத்தி. சுடர் இன்னும் இந்த வீட்ல இருக்கிற ஞாபகத்திலேயே இருக்கேன். அவ தான் இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாளே. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரத்துக்கு இனிமே சுடர் இந்த வீட்ல இல்ல. அவ இல்லாம இனிமே நாளை கிடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்க வேண்டியதா. சுடர் இந்நேரம் ஃப்ளைட் ஏறி இருப்பாளே. ஆமா, இனிமேல் நம்ம சுடரை எப்ப பாப்போனே தெரியல. சுடர் இந்தியாக்குள்ள வேற எங்கேயாவது இருந்தா அடிக்கடி நம்மள வந்து பாப்பா. ஆனா அப்ராட் போயிட்டாலே, ஒரு தடவை வரதே ரொம்ப கஷ்டம். எனக்கு சுடர் ஞாபகமாவே இருக்கு. பேசாம நாமளும் சுடர் கூட அப்ராட் போயிருக்கலாம்னு தோணுது. ஆமா, சுடர் இந்த ஃப்ளைட்ல தான் போறான்னு நினைக்கிறேன். பாய் சுடர். பாய் சுடர். பாய் சுடர். பாய் சுடர். சுடர், உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். சீக்கிரம் திரும்ப வந்துரு சுடர். சுடருக்கு ஈஸியாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்து அவளை இங்கேருந்து போக சொல்லிட்டோம். ஆனால் அவள் இல்லாத இந்த வீடு இவ்வளோ வெறுமையாக இருக்கு. குழந்தைங்களாம் வேற சுடர் போயிட்டதால ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே. சுடருக்கு கால் பண்ணி பேசுவோமா? இல்ல, வேண்டாம். நாம இந்த டைம்ல போன் பண்ணி பேசினா சுடருக்கு இன்னும் மைண்ட் அப்செட் ஆகும். அவன் நல்லபடியா அப்ராட் போகட்டும். சுடருக்கு அடிபட்டிருக்குல்ல, ஜஸ்ட் ஃபோன் பண்ணி அத பத்தி மட்டும் பேசிட்டு உடனே கட் பண்ணிடலாம். எழில், சொல்லு சுடர். சாரி மனோ, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல சுடர்னு சொல்லிட்டேன். சரி, சொல்லு மனோ. அந்த சுடரே இந்த வீட்டை விட்டு போனாலும் அவளோட ஞாபகம் இன்னும் உனக்கு போகல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மனோ. அடிக்கடி நான் கூப்பிட்டு பழகின பேர் இல்ல, அதான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல மாத்தி சொல்லிட்டேன். மத்தபடி வேற ஒன்னும் இல்ல. சரி, நீ என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு மனோ. நடந்த பிரச்சனைனால நம்ம மேரேஜ்க்கு இன்னும் ட்ரெஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணாம இருக்கோம். அதான் நாளைக்கு ஷாப்பிங் போலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி மனோ, போலாம். ஓகே எழில், நாளைக்கு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காத. ஃபுல் டே நாம ஷாப்பிங் தான் பண்றோம். ஓகே? ஓகே மனோ. என்னெல்லாமோ பிளான் பண்ணி அந்த சுடரை நம்ம இங்கிருந்து அனுப்பியும் கூட இன்னும் எழில் சுடர் ஞாபகமாவே இருக்காரு. அவளை நம்ம ஃபாரின் அனுப்புறதுக்கு பிளான் பண்ணிருக்க கூடாது. இந்து அனுப்பின இடத்துக்கே அனுப்பியிருக்கணும். தப்பு பண்ணிட்டோம். என்ன மனோ? அதான் நாளைக்கு போலான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? ஏம்பா, இந்த போட்டோவில் இருக்கவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கியா? அண்ணா இல்லைண்ணே, நான் பார்க்கலண்ணே.
ஓகே, எல்லாரும் இறங்குங்க. வாங்க வாங்க வாங்க. மனோ, நீ பசங்களை கூட்டிட்டு உள்ள போ. நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து உள்ள போங்க. போலாம். இவனுங்க எப்படி இங்க? ஒருவேளை நம்மளை தேடிதான் வந்திருப்பானுங்களோ? அண்ணே, இந்த போட்டோவை யார்கிட்ட காட்டி கேட்டாலும் யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்கண்ணே. இன்னும் 2 நாள்ல அந்த மனோகரியை நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லனா நமக்கு தான் பெரிய சிக்கலாயிடும். அண்ணே, அவன் இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேனே. இப்ப சொல்றேன், அந்த மனோகரி மட்டும் என் கையில சிக்கட்டும். அவளை கண்டம் துண்டமா வெட்டி போடுறேன்டா. டேய், அங்க போய் விசாரிக்கலாம். வாங்கடா. சரிண்ணே. மனோகரி ஆண்டி நம்ம கூட தானே வந்தாங்க. இப்ப என்ன ஆளை காணோம்? ஆமா, அதுக்குள்ள எங்க போனாங்க? ஒருவேளை டாடிக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ? சரி வாங்க, நம்மளும் வெளியே போய் பார்க்கலாம். போலாம் வா. ஆண்டி, இங்க என்ன பண்றீங்க? டாடி தான் நம்மள உள்ள போக சொன்னார்ல. அது ஒண்ணும் இல்ல அபி. டாடி வந்துட்டா ஒன்னா சேர்ந்து போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், ஏன் எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை உள்ள போக சொன்னேன்ல. அதுதான் டாடி நாங்களும் சொல்றோம். ஆண்டி தான் நீங்க வந்ததும் போலான்னு சொல்றாங்க. ஓகே, சரி, வாங்க போலாம். வாங்க. போ. அப்பா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, நீ ஃபாரின் போற. அந்த ஊர்ல நம்ம ஊர் Dress கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியல. உனக்கு வேணுங்கிறத தாராளமா வாங்கிக்க. இல்லப்பா. சொன்னா கேளு, வா. ஐயோ, ஆமா. இல்லப்பா, வேண்டாம்.
இந்த சேலை நல்லா இருக்கும் சார். இருங்க சார், வேற காட்டுறேன். சுடர் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? அவளுக்கு அடிபட்டது கூட கியூர் ஆயிடுச்சான்னு தெரியலைங்க. நாளைக்கு தான் அவளுக்கு ஃப்ளைட்டு. அவ ஃபாரின் போயிட்டானா அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இருக்க போறது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் பண்ணி பேசிடலாம். சார் திரும்பவும் அவங்க உன்னை பார்க்க வேண்டாம். ஓகே சார், நான் போறேன். ஆ, நீ அவங்க கண்ணில் மட்டும் பட வேணாம் சுடர். அதெல்லாம் கண்டிப்பா என்ன மறந்துடுவாங்க சார். நான் அப்பாவை கூட்டிட்டு கிளம்புறேன் சார். சாரி சுடர். பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? சார், அஞ்சலிய பத்திரமா பாத்துக்கோங்க சார். ம். அஞ்சலி, அஞ்சலி,
காவியா இங்க வா. அஞ்சலி எங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுட்டு இருந்தா, இப்ப ஆளை காணோம். நாமளும் இங்க இருக்கும்போது அவன் எங்க தனியா போயிருப்பா? டாடிக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். வாங்க போய் அவளை தேடலாம். அஞ்சலி, 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 அஞ்சலி. சுடர், சுடர். சுடர், நீ எங்க இருக்க சுடர்? நீ இங்க தானே இருக்க? சுடர். அஞ்சலி, அங்க இருந்து பாரு, அங்க. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி? என்னாச்சு அஞ்சலி? எதுக்கு அழுகுற? நான் சுடர பார்த்தேன். என்னது? சுடர பாத்தியா? எங்க? இந்த ஷாப்பிங்ல தான் பார்த்தேன். மிரர்ல அவ கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சது. திரும்ப பார்த்தா சுடர ஆளவே காணோம். நான் அவளை இங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே சுடர காணோம். இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்மள பார்க்காம போயிட்டாளே. அழாத அஞ்சலி. சுடர் இந்த கடைக்கு வரதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. அவதான் அப்ராட் போயிட்டால. எப்பவுமே சுடர் ஞாபகமாவே இருக்கிறதுனால உனக்கு சுடர் மாதிரி இங்க யாரோ உனக்கு தெரிஞ்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோ. ஆமா அஞ்சலி, நம்ம வேணா சுடருக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். இப்போ நம்மள டாடி தேடுவாரு. வா நம்ம போலாம். வா வா அஞ்சலி, வா. இவனுங்க வேற வெறி பிடிச்ச மாதிரி நம்மள தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எந்த டைம்ல வேணாலும் அவனுங்க கடைக்குள்ள வரலாம். இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன மனோ? ஏசிலே உனக்கு இப்படி ஸ்வெட் ஆகுது? அஹ், வெளியில ரொம்ப வெயில்ல, அதான் ஒரே ஹாட்டா இருக்கு. சரி, முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணிட்டியா? ஓகே. மனோ, கடைக்குள்ள வந்து இப்போ 2 hours ஆக போகுது. இன்னுமா செலக்ட் பண்ணாம இருக்க? இதோ இப்ப செலக்ட் பண்ணிடுறேன். இது நல்லா இருக்கு எழில். நான் இதையே எடுத்துக்கிறேன். மனோ, இந்த புடவை ரொம்ப நார்மலா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தான் எழில், ஷோர்? எனக்கு இது பிடிச்சிருக்கு. நாம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலாம். மனோ, ஒன்னும் அவசரப்படாத. இதை விட இன்னும் ஏதாவது பெட்டரா இருந்தா கூட பாரு. இல்ல எழில், எனக்கு இது ஓகே தான். நான் இதையே எடுத்துக்கிறேன். நம்ம கிளம்பலாம் வா. ஏன் இவ்ளோ அவசரப்படுற மனோ? இங்கேயே இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணா எப்படி? இன்னும் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருக்குல்ல, அதான். இது பில் பண்ணிடுங்க. ஓகே மேடம். சரி போலாம். ம். பசங்களா, நீங்க எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் பில் போய் பே பண்ணிடலாம். போலாம். சரி, ஓகே. வாங்க Okay, போலாம். வாங்க.